கிதியோன் பிரதர், நீங்க தான் வார்த்தை. பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். நான் பேசுறதெல்லாம் கேக்குதா? கேக்குது கேக்குது. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான காலை வேளையில சீஃபான் பிரான்ஸ் இணைப்போடு இணைந்து தேவனை துதிக்க, அருமையான ஜாய் சகோதரியோடு தேவனை துதிக்க தேவன் உதவி செய்தார். தேவாதி தேவனுக்கு நன்றி, ஸ்தோத்திரம். ஜீஃபான் பிரான்ஸ் இணைப்பில் இணைந்து தேவனிடத்திலே துதிக்க, தேவனை ஆராதிக்க, தேவ சமூகத்துல நிற்க இணைந்து வந்திருக்கிற அன்பு உறவுகளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினத்துல ஒரு எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தை தான், ரொம்ப சுருக்கமா எடுக்கணுங்கிறதுக்காகவே எல்லாத்துக்கும் தெரிந்த வார்த்தையை நான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாரோ ஒருத்தர் வாசிங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். போதும் சிஸ்டர். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தையை சொல்றார். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த செய்தியை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான செய்தின்னு நான் நினைக்கிறேன். அவர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியில எதிர்பார்க்கிற ஒரு காரியம், அவர் நாமத்தினாலே நாம் கேட்க வேண்டும் என்பதுதான். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நம்ம கேட்கணும். இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம ஜெபம் பண்ணும் போது, நம்ம முடிக்கும் போது இயேசு கிறிஸ்து பேரை சொல்லி முடிப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக, இயேசு கிறிஸ்து மூலமாக நம்ம நிறைய இடத்துல நம்ம ஜெபம் பண்ணி கேட்டிருப்போம். ஆனா இங்க என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்கிறார். அதுக்கு ஒரு நிபந்தனை வச்சிருக்காரு. என்ன நிபந்தனைனா, நல்லா தெரிஞ்சுக்கணும். 15ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிடத்திலே அன்பா இருந்தால் என் கற்பனைகளை நீங்க கை கொள்ளுங்க. 16ஆம் வசனம் சொல்லுது, யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுது, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றுவார்